ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் உணவே மருந்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரை எடுத்துருக்குறோம் நம்ம சமையலுக்கு. இந்த கீரை பார்த்திங்கன்னா சிறுகீரை. இந்த சிறுகீரையை பொதுவாக நம்ம கீரையே எடுத்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம எடுக்கிறப்ப சூப்பாகவும் கூட்டாக பொரியலாக நம்ம உணவில் எடுத்துக்கிறப்ப நமக்கு அதிகம் அயன் சத்து நமக்கு கிடைக்குங்க. யாருக்காவது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்ந்து கீரையை எடுத்துக்கிறப்ப நமக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இந்த சிறுகீரை பார்த்திங்கன்னா உடலில் உள்ள சூட்டை தணிக்கிறதோட யூரினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, கல்லடைப்பு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்றீங்க அப்படின்னாக்க சிறுநீரகத்தை அதிகமாக பெருக்கக்கூடியது. நம்ம ப்ரெஷரு சுகரு இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் இந்த கீரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதாவது சிறுகீரை நல்லா வாய்ப்புண்ணு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த டயத்தில் நல்லா கீரை நல்லா சின்ன வெங்காயம் அதோட பூண்டு பழெல்லாம் போட்டு காரம் இல்லாமல் நம்ம அதோட வெஜிடபிள்ஸ் ஏதாவது உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாம் போட்டு அதோட நல்லா வேக வச்சுட்டு அதில் தேங்காய் பால் 1 கப்பு ஊற்றி நீங்கள் இந்த வாய்ப்புண்ணெல்லாம் இருக்கிற டயத்தில் நீங்கள் இந்த கீரையை கடைஞ்சி இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு வாய்ப்புண்ணெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும், சீக்கிரமாக குணமாகும். இது நல்லா அதிக புளிமை உள்ள கீரை. இந்த சிறுகீரை அவ்வளோ உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க.